Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. This video sponsored by BuyMote eShopping. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. பணக்கார பையன் குமாரும் ஏழை பெண்ணான ராணியும் இருவரும் காதலித்தார்கள். இவர்களுடைய காதல் மிகவும் அழகானது, ஆழமானது. ஒரு நாள் குமார் பெற்றோருக்கு இவர்களுடைய காதல் தெரிய வந்தது. ராணி ஏழை பெண் என்பதால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே வீட்டை விட்டு வெளியேறி ராணியை திருமணம் முடித்தான் குமார். தான் விரும்பிய பெண்ணையே மணம் முடித்தது குமாருக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் உள்மனம் இந்த வயதில் திருமணம் முடித்தது தவறு என்று உணர்த்தியது. காரணம், குமாருக்கு வயது 20, ராணிக்கு வயது 18. சரி, சூழ்நிலை இவ்வாறு அமைந்துவிட்டது. இனி வருத்தப்பட்டு என்னாகப் போகிறது என்று எண்ணி வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருவரும் வானில் பட்டாம்பூச்சியாய் பறந்தனர். குமார் படிப்பை பாதியில் நிறுத்தியதால் அவனுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை. தன்னை நம்பி வந்த பெண்ணை நல்லவிதமாக பார்த்துக்கொள்ள வேண்டுமே என்று கிடைத்த வேலையை செய்து ராணியை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டான். நாட்கள் ஓடின. இருவருக்கும் அழகான ஒரு இளவரசி பிறந்தாள். குமார் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தான். ஏற்கனவே குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் தடுமாறும் குமாருக்கு இப்போது சுமை அதிகமானது. அதனால் காலையில் வீடு வீடாக பேப்பர் போடும் வேலையும், அதைத் தொடர்ந்து கார் கம்பெனியில் உதவியாளராக வேலையும் பார்த்து பணத்தை ஈட்டினான். இருந்தபோதும் குடும்பம் நடத்த போதிய வருமானம் இல்லை. வேற வேலை செய்ய அவனுக்கு நேரமும் இல்லை. அதனால் ஆன்லைனில் பகுதி நேர வேலைவாய்ப்பு கிடைக்குமா என்று தேடினான். அதில் சில கம்பெனிகளுக்கும் பணம் கட்டி ஏமாந்தான். சிலர் நண்பர்கள் பேச்சை கேட்டும் பகுதிநேர வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டி ஏமாந்தான். ஆன்லைன் வேலைக்காக தேடி தேடி நிறைய பணத்தை இழந்தான். அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது. ஒருநாள் வேலை முடிந்து வீட்டுக்கு போகும் வழியில் குமார் சோகமாக அமர்ந்திருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த காலேஜ் புரொஃபசர் குமார் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்து அவனருகில் வந்தார். ஹாய் தம்பி, என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க போல? ஆமாம், அதுக்கு என்னப்பா? இல்லை, உங்கள் சோகத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால் என்னால் முடிஞ்சா உங்களுக்கு நான் உதவி செய்வேன். அதெல்லாம் தேவையில்லை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார். ஏன் தம்பி ரொம்ப கோவப்படுறீங்க? பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களால் நிறைய விஷயம் சாதிக்க முடியும். கோபப்பட்டீங்கன்னா நல்ல விஷயத்தை கூட இழந்துருவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் உதவி செய்கிறேன். மனுஷனுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்க போகுது? எல்லாத்துக்கும் பணம் தான் சார். பண பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ஏன் தம்பி, நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லையா? ஐயோ, யாராவது வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா? நானே வருமானம் பத்தலைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற வந்து. ஓஹோ, அப்படியா? ஓகே தம்பி, என்கிட்ட ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும், உங்களுடைய வருமான பிரச்சனையும் சரியாகும். சந்தோஷமாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? என்னது, ஆன்லைன் பிஸ்னஸா? சார், நான் இந்த அளவுக்கு சோகமாக உட்காந்துருக்க காரணமே ஆன்லைன் தான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் திருட்டு போயிடுங்க. ஒருத்தன் கூட சரியில்லை சார். அவ்வளோ பணம் நான் ஏமாந்துருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் பற்றி என்ன சார் தெரியும்? தேவையெல்லாம் பேசாதீங்க சார். தயவு செஞ்சு கிளம்புங்க. தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். ஆனால் எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி கிடையாது. சில நல்ல கம்பெனிகளும் இருக்குது. சரி தம்பி, உங்களுக்கு ஆன்லைனில் அனுபவம் அதிகமாக இருக்குங்கிறீங்க. நான் சில கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லுங்கள், நானும் பதில் சொல்கிறேன். கடைசியாக யோசனை பண்ணி நீங்கள் உங்கள் முடிவு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே சார், கேளுங்க. ஆனால் நான் என் முடிவு சொல்லிட்டா நீங்கள் அதோட வாயை மூடிட்டு போயிடணும். என்னை திரும்ப திரும்ப தொல்லை பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி தம்பி, ரொம்ப நல்லது. எத்தனையோ கம்பெனியில் பணம் கட்டி ஏமாந்துருக்கீங்க. ஆனால் எந்த கம்பெனிலையாவது நீங்கள் பணம் கட்டினதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்களா? இல்லை அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு நேராக போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பெனியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்காங்களா? நான் கூகுள்லையும் யூடியூப்லையும் பார்த்து தான் நிறைய கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். எந்த கம்பெனியும் எனக்கு இது வரைக்கும் பணம் கட்டினதுக்கு பில்லோ ப்ரூஃபோ கொடுத்ததில்லை சார். அதே மாதிரி கம்பெனிங்களுடைய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நார்த் இந்தியாவாக இருக்கும், அப்படி இல்லைனா அதர் கண்ட்ரியாக இருக்கும். இது வரைக்கும் நான் எந்த கம்பெனியும் நேராக போய் பார்த்ததில்லை. அந்த வெப்சைட்டில் போட்டுக்கக்கூடிய மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் கம்பெனி இது வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசுனது கிடையாது. ஆனால் நான் சொல்கிற கம்பெனி 2018 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாக ரன்னிங் ஆகிற கம்பெனி தான் நம்ம கம்பெனி. இடையில எவ்வளோ பிரச்சனை வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத சரி பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி தான். நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம், தொடர்பு கொள்ளலாம், பேசலாம். அதே மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய பணத்துக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இன்வெஸ்ட் கொடுத்துறாங்க. அதனால் மக்கள் யாரும் பயப்படாமல் இதில் பணம் கட்டி சம்பாதிக்கலாம். சரி தம்பி, உங்களை மாதிரியே நிறைய பேர் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கீங்களா? இல்லை அவங்க யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களா? அதேமாதிரி கம்பெனி தன்னுடைய அப்டேட் பண்ணுறதுக்கு சில குரூப்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கம்பெனி தரக்கூடிய அப்டேட்லாம் நீங்கள் கேட்டீங்களா? கம்பெனி அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஏதாவது குரூப் இருக்கா? கம்பெனி தரப்புலேருந்து குரூப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா? கம்பெனி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? எத்தனை வருஷமாக இந்த கம்பெனி ரன் ஆகுது? எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் பணம் போட்டு பணம் எடுத்துருக்காங்க? இந்த மாதிரி விவரம்லாம் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? சார், அப்படிலாம் எந்த குரூப்புமே கிடையாது. நாங்களே சில நேரம் வெப்சைட்டை பார்த்து தான் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். அதனால் கம்பெனி எவ்வளோ நாள் ரன் ஆகுது, எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது சார். அதே மாதிரி எங்களை சேர்த்து விட்றவன் அதுக்கப்புறம் நாங்கள் யாரையும் சேர்த்து விட்ற வரைக்கும் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. இப்படி தான் ஆன்லைன் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தில் நாங்கள் பணத்தை கட்டி ஏமாந்துருக்கோம்.
அந்த கம்பெனியை பற்றி எந்த விவரமும் யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் அவங்க கம்பெனி நடத்துறாங்க. இதுவே வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த விஷயமே எனக்கு புரிய வந்துச்சு. அதனால தான் ஆன்லைன் பிசினஸை பற்றியே எனக்கு பேசினா ரொம்ப டென்ஷன் ஆகுது. காரணமே இதுதான். எங்கள் பணத்தை மட்டும் தான் வாங்குறது அவங்க குறிக்கோள். அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. நம்மகிட்ட பணத்தை வாங்கி 2 தடவை பணத்தை கொடுப்பாங்க, 3வது தடவை சுட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அந்த கம்பெனிலாம் ரன் ஆகுது சார். சரி தம்பி, ஆனால் நான் சொல்கிற கம்பெனியில் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்குமே மக்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் எல்லா மக்களும் இருப்பாங்க. யாருக்கு என்ன சந்தேகம், என்ன தேவையோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த குரூப்பில் அதுக்குன்னு தனியாக போஸ்டிங் போட்டு ஆள் வச்சிருக்காங்க. குரூப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி கம்பெனி தரப்புலேருந்து ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் கம்பெனி பற்றின டீட்டெயில் அப்டேட் எதுவாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு அந்த குரூப் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாருமே இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. சரி தம்பி, அடுத்த கேள்வி. இவ்வளோ பணம் கட்டினா இவ்வளோ நாங்கள் திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லா கம்பெனியும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்கள் கட்டுற பணம் அவங்க திருப்பி தரேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்னவா திருப்பி தருவாங்க? அந்த பணம் நீங்கள் கட்டுற பணத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு எப்படி அதை திருப்பி தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாவது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு விவரமும் தெரியாது சார். இவ்வளோ பணம் கட்டினா இவ்வளோ தருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி ரிட்டர்ன் தராங்க, அதெல்லாம் எந்த டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. 1 போட்டா 2 சூதாட்ட மாதிரி தான் சார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது. இப்படி தான் சொல்லுவாங்க. மற்றபடி எந்த விவரமும் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. ஏதோ எங்களுடைய நேரம் வருமானம் பத்தல அப்படிங்கிறத நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். சரி, ஏதாவது ஒரு வருமானம் கிடைச்சா குடும்பம் நடத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு. ஆனால் எங்ககிட்டயும் இப்படி ஏமாற்றிட்டு போகிறாங்க. என்னத்தை சொல்கிறது நாங்கள்? ஆனால் நம்ம கம்பெனியில் 1 போட்டா 2 அந்த கான்செப்ட்லாம் கிடையாது தம்பி. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. அதாவது ஒரு பொருளையோ இல்லை ஒரு கோர்ஸையோ இல்லை இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது யாரெல்லாம் பிடிச்சி போய் வாங்குறாங்களோ அது மூலியமாக ஒரு கமிஷன் வரும். அந்த கமிஷனை வச்சு தான் மக்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ பணம் கட்டுறீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருக்குது, சோஷியல் மீடியா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் பணம் கட்டுறது அந்த கோர்ஸுக்கு தான், கம்பெனிக்கு கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைச்சிடும். அந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது மூலிமா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பில் 2000லேருந்து நீங்கள் 15,000க்கு மேலே எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து. அப்போ நீங்கள் கட்டுற பணத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது, அதுக்கு உண்டான கோர்ஸும் கிடைச்சிது. அப்போ ஒரே கல்லில் 2 மாங்கா. அப்போ யாரும் ஏமாத்தல. உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கு உண்டான வழியை தான் இந்த கம்பெனி செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். கம்பெனி தொடங்கின காலத்தில் அப்போ இருந்த கான்செப்ட் வேறு. அப்போ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இப்போ அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு சில விஷயங்களை மாற்றி இன்றைக்கி கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டாக மாற்றிட்டாங்க. அதனால் அவங்களுடைய கான்செப்ட் மாறிடுச்சு. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடிய மக்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் அவசியம் தேவை. ஸோ அந்த இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத மக்கள் நிறைய பேர் நாங்கள்லாம் வேலையை விட்டு போகிறோம். அப்படிங்கிறப்ப மக்களுக்கு அவங்க கட்டின பணத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கம்பெனிக்கு வந்துட்டு திரும்ப வெறும் கையோடு அவங்க போகக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க இவ்வளோ நாளாக வேலை செஞ்ச பணத்தையும் அவங்க கட்டின பணத்தையும், அதாவது அவங்க கட்டின பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட கம்பெனி தான் தம்பி எங்கள் கம்பெனி. கட்டின பணத்தை திருப்பி வாங்கினதா இந்தியாவிலே ஏதாவது ஒரு கம்பெனி எங்கள் கை காட்டுங்க பார்ப்போம். நீங்களே எத்தனையோ பணத்தை ஏமாந்துருக்கீங்க பணத்தை கட்டி. ஆனால் ஒரு பணமாவது உங்கள் கைக்கு வந்துச்சா? ஆனால் எங்கள் கம்பெனியில் ரிட்டர்னு கட்டின பணத்தை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ரன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான கம்பெனி. நல்லா யோசனை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை தம்பி, எல்லாருக்கும் ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருடைய வாழ்வாதாரமும் கொஞ்சமாவது உயரணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி எங்கள் கம்பெனி இப்போ கொண்டு வந்திருக்க அருமையான திட்டம் என்ன தெரியுமா? ஃப்ரீ ஜாயினிங். இலவசமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கம்பெனி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கள் கம்பெனியோட கோல் என்ன தெரியுங்களா? ஆன்லைன் அப்படின்னாலே சீட்டிங், ஃப்ராடு, ஸ்கேம் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தவறான கண்ணோட்டத்தை தகர்த்தெறிந்து ஆன்லைன்லையும் நல்ல முறையில் கம்பெனியை ரன் பண்ணி அதன் மூலிமா மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு வருமானத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தடைகள், இது எல்லாத்தையும் தாண்டி ஹானஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான கம்பெனி தான் எங்கள் கம்பெனி தம்பி. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறைய ஆட்கள் ஆன்லைனை பற்றி என்னன்னே தெரியாமல், ஒரு கம்பெனி பற்றி எதுவுமே அனலைஸ் பண்ணாமல், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கூகுளில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன்னு சொல்லி 1 போட்டால் 2 கிடைக்கும் அப்படின்னு பணத்தை கட்டி ஏமாந்துட்டு கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் ஆன்லைன் தான், அவங்க தான் திருத்தனம் பண்ணி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழி அவங்க மேலே தூக்கி போட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறுகளை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்வாதாரம் கட்டாயம் உயரும். உங்களை வழிநடத்த நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்கோம். அது சாதாரண கூட்டம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. நல்லா யோசிங்க. தெளிவான உங்கள் முடிவை இப்போ சொல்லுங்கள். சார், வேற லெவல் சார். கட்டின பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க, மக்களுக்கு ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம் சார். இந்த மாதிரி கம்பெனி தான் சார் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அனலைஸும் பண்ணாமல் 1 போட்டா 2 கிடைக்கணும் சேர்ந்தது என்னோட முட்டாள்தனம் தான் சார். இப்போ நான் உணர்ந்துட்டேன் சார். அருமையான கம்பெனி, நல்லபடியாக எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு சோஷியல் மீடியா கோர்ஸ் தான் வேணும். ஏன்னா அதை படிச்சு தான் என்னோட வருமானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கணும். அதனால் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களை அனுப்பின கடவுளுக்கும் எனக்கு வழிகாட்டின உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன் சார். குமார் முகத்திலிருந்த சோகம் மறைந்து சந்தோஷம் பிறந்தது. இனி தனது வாழ்க்கை நிலை மாறும் என்று நம்பிக்கையில் வானில் சிறகடித்து பறந்தான். எனவே என் அன்பு மக்களே, உங்களுக்கும் அந்த வருமான வாய்ப்பு வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இதோ.